ஓரகத்தியின் அட்டூழியம். சுமதியின் களைந்த தலையும் கழுவப்படாத முகத்தையும் பார்க்க பார்க்க பரமசிவத்துக்கு பாவமாக இருந்தது. நாள்தோறும் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து விடுகிறாள். மற்ற இரு மருமகளைப் போல் அவள் ஓர் அலுவலகத்தில் வேலை செய்து சம்பாதிக்கவில்லைதான். ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண். அவர் மூத்த மகன் காதலித்து மணந்த நல்ல பெண். அந்த குடும்பத்துள் நுழைந்த நாளிலிருந்து சமயக்கட்டே கதியாய் கிடக்கிறாள். திருமணம் ஆன புதிதில் சில மாதங்கள் வரையில்தான் அவளால் மன வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடிந்தது. அப்போது அவர் மனைவி சண்பகம் உயிரோடு இருந்தாள். அவளும் மிக நல்லவள். எந்தவிதமான மாமியார்த்தனமும் இல்லாதவள். மருமகளை மகளாய் நடத்தியவள். சண்பகம் இருந்தபோதே அவருடைய மற்ற 2 இளைய மகன்களுக்கும் திருமணமாகிவிட்டது. அவர்களுடையது கூட்டு குடும்பம். வீட்டில் ஒரு சமையற்காரியாகவும் வேலைக்காரியாகவும் கிட்டத்தட்ட ஓர் எடுபொடி போன்றும் கூப்பிட்ட குரலுக்கு ஏனென்று கேட்டு எப்போதும் ஆவண செய்ய சுமதி இருந்ததால் இளைய மருமகள் இருவரும் அந்த கூட்டு குடும்பத்தை குலைக்க அப்போதைக்கு விரும்பவில்லை என்பது பரமசிவம் அவர்களுடைய நடவடிக்கையில் இருந்து இன்று புரிந்து கொண்டு விட்டிருந்த உண்மை. 2 இளைய மருமகளும் நிறமும் ஒற்றுமை. படிக்காதே சுமதி என்றாலே இருவருக்கும் இழப்பந்தான். பரமசிவத்துக்கு அவ்வப்போது காது அடைத்து கொள்ளும். இதனால் அவருக்கு காது எப்போதுமே சரியாய் கேட்பதில்லை என்பதாய் அந்த 2 பெண்களுக்கும் ஒரு நினைப்பு. இதனால் அவர் அருகில் இருப்பதை பொருட்படுத்தாமல் தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அவரும் தமது முகத்தில் எந்த மாற்றத்தையும் காட்டாமல் யாருக்கு வந்த விருந்தோ என்கிற முறையில் உண்மையாகவே காது கேளாதவருக்கு உரிய மந்தத்தனத்துடன் உட்கார்ந்திருப்பார். சுமதியை கிண்டல் செய்து அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவதை கேட்கும் போதெல்லாம் அவருக்கு எரியும். அவர் ஒரு ஆங்கில இந்திய கம்பெனியில் பியூனாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுவதால் ஆங்கிலத்தில் சரளமாய் பேச வராவிட்டாலும் என்ன பேசினாலும் நன்றாய் புரிந்து கொள்ளக்கூடியவர். ஓரளவுக்கு உடைந்த ஆங்கிலத்தில் பேசவும் வல்லவர். எனவே காது கேளாதவர் போன்றும் ஆங்கிலம் அறியாதவர் போன்றும் பாவனை செய்து இரு பெண்களின் வண்டவாளங்களையும் அறிந்து வைத்திருந்தாள். அவருடைய மூத்த மகன் குடும்பத்து வறுமையை உத்தேசித்து படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு வேலைக்கு போய்விட்டான். அவன் மிக இளைய வயதிலேயே சம்பாதிக்க தொடங்கிவிட்டதால் மற்ற 2 பிள்ளைகளுக்கும் படிப்பை முடிக்க முடிந்தது. தங்கள் மைத்துனர் 9 வகுப்புகளுக்கு மேல் தாண்டாதவர் என்பது பற்றிய இலக்காரமும் அந்த பெண்களின் பேச்சில் அவ்வப்போது அடிபடுவது உண்டு. இருவரும் அலுவலகத்திலிருந்து திரும்பியதும் முகம் கழுவி கொண்டு நாற்காலில் அமர்வதும் சுமதி அவர்களுக்கு சிற்றுண்டையும் காஃபியும் கொண்டு வந்து கொடுப்பதும் அன்றாட நடக்கும் காட்சிகள். 2 பெண்களுக்கும் தலைக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. அவர்களால் விளையும் அதிகப்படியான வேலைகளும் சுமதியின் தலையில்தான் விழுந்து கொண்டிருந்தன. குழந்தைக்கு உடம்புக்கு வந்தாலும் இருவரும் விடுப்பு எடுக்க மாட்டார்கள். ஆக மொத்தம் சுருக்கமாய் சொன்னால் சுமதிக்கு அந்த வீட்டில் ஓய்வே கிடையாது என்றே சொல்லிவிடலாம். தன் மனைவி உயிருடன் இருந்திருந்தால் சுமதி இந்த அளவுக்கு தேய்ந்து போயிருக்க மாட்டாள் என்று அவருக்கு அவ்வப்போது தோன்றுவது உண்டு. அவளுக்கும் ஒரு பிள்ளை குழந்தை இருந்தது. அதை கவனித்த விடவும் ஓரகத்தியின் குழந்தைகளை அவள் கவனிக்க நேர்ந்ததுதான் அதிகம். கள்ளக்கப்படமில்லாத சுமதிதான் ஓர் எடுபுடி மாறி நடத்தப்பட்டு வந்ததை உணர்ந்ததாய் கூட பரமசிவத்துக்கு தோன்றதில்லை. இப்படியே தொடர்ந்தால் அவள் தலையில் 2 பெண்களும் மிளகாய் அரைப்பார்கள் என்று எண்ணி அவர் கசந்தார். எனவே தம் மூத்த மருமகளுக்காகவும் மகனுக்காகவும் பரிந்து என்ன செய்து அந்த பெண்களை மட்டம் தட்டலாம், அப்படியே பெண்டாட்டிமார்களை கண்டு கொள்ளாத இருக்கும் இளைய மகன்களுக்கும் எப்படி பாடம் கற்பிக்கலாம் என்பதே அவரது அண்மை கால சிந்தனையாகவே இருந்து வந்தது. அதற்கான சந்தர்ப்பம் விரைவிலே வந்தது. ஒரு நாள் மாலையில் அலுவலகத்திலிருந்து முதலில் வீடு திரும்பிய 2ஆம் மருமகள் விமலா, என்னது வீட்டில் ஒரே மாதிரி பாட வீசுது என்றவாறே நாற்காலியில் உட்கார்ந்தாள். மூக்கை விரித்து விரித்து எங்கிருந்து வாடை வந்து கொண்டிருந்தது என்பதை அவள் கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருந்த நேரத்தில் அடுத்தவள்
கண்ணகியும் வந்து காலணிகளை கழட்டும் போதே, அக்கா என்ன நாத்தா, கொஞ்சம் வந்து என்னன்னு பாருங்க என்று சுமதியை அதிகாரமாய் இறைந்து அழைத்தாள். அதற்கென்றே காத்து கொண்டிருந்த பரமசிவம், சுமதி நீ வராதம்மா, இவங்களுக்கு காஃபி மட்டும் கொண்டுட்டு வா என்று குரல் கொடுத்தார். இரண்டு பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின்னர் பரமசிவம், அம்மா கண்ணகி, உன்னோட ரூம்ல இருந்து தான் வாடை வருது, என்னன்னு போய் நீயே பாரு, இதுக்கு எதுக்கு சுமதியை கூப்பிடுற, அது பாவம் 24 மணி நேரமும் அல்லாடிக்கிட்டு இருக்கு என்றார். குரலில் அந்த பெண்கள் அது யார் அறிந்த இராத கடுமை தெரித்தது. அப்ப ஏன் ரூம்ல இருந்து வாட வரதை கண்டுபிடிச்ச பிறகும் என்ன ஏதுன்னு பார்க்காம உட்கார்ந்துருக்குறீங்களா? ஒரு பெரிய பள்ளி செத்து கிடக்குதுமா, ஒரு 2 நிமிஷத்துக்கு முந்தி தான் பார்த்தேன். நீயே போய் அள்ளி போட்டுட்டு ஃபினாயில் ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணு, இதுக்கெல்லாம் சுமதியை கூப்பிட்டு வேலை வாங்காத. இரண்டு பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கண்ணகியின் முகம் சிரித்து விட்டிருந்தது. ஏன் அக்கா வீட்டில் சும்மா தானே இருக்குது, எங்களை மாதிரி பஸ்ஸில் இடிபட்டு ஆஃபீஸ்க்கு போய் உழைச்சிட்டா களைச்சி போய் வருது, என்னமோ பெருசாக பறிஞ்சுக்கிட்டு வரீங்க. பரமசிவத்தின் மீசை ஆடியது. பொங்கிய சினத்தை அடக்கி கொண்டு பேசினார். நானும் ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணனவன் தாம்மா. ஆஃபீஸ் வேலையை காட்டிலும் வீட்டு வேலை தான் கஷ்டம். நான் ஒரு பியூனாக தான் வேலை செஞ்சேனாலும் கிளர்க்குங்கிற வேலை சும்மா பற்றியெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுமா. நேரில் பார்த்தவண்ணா ஆஃபீஸில் கிளர்க்குங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்ட்டும் ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறீங்களே அவங்களுக்கு கிடைக்காதுமா. அதுலேயும் ஒரு இளிச்சவாய் ஆழ்புட்டா ஏமாத்துறதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கிற உங்களை மாதிரி ஓரகத்திங்க இருந்தால் அம்புட்டு தான். நானும் பேச வேணான்னு பொறுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது பாவம் வாயில்லாத பூச்சி. ஆமாம், உங்கள் பசங்களுக்கு வேலுக்கு சுகம் இல்லாமல் போகிறப்ப கூட சுமதி பார்த்துப்பான்னு ஆஃபீஸ்க்கு போயிடுறீங்களே, அது என்ன நியாயம்? என் மூத்த மகனுக்கு சம்பாத்திய குறைச்சல் தான், ஆனால் அவன் படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போனனால தான் உங்கள் புருஷங்க 2 பேரும் படிக்க முடிஞ்சது. இனி இந்த வீட்டில் சுமதி, அவன் புருஷன், நான் ஆக 3 பேரும் இருக்கிறதா இல்லை. நீங்களே சமாளிங்க, அப்போ தான் சுமதியோட அருமை உங்களுக்கு தெரியும். இரண்டு பெண்களும் மறுபடியும் ஒரு முறை ஒருவரை பார்த்து கொண்டார்கள். கிழவன் ஏதோ பயமுறுத்துறான்னு நினைக்காதீங்க. ஒரு ஓரமாக சுமதி கிட்டவன் அவன் புருஷன்கிட்டவன் எடுத்து சொல்லி சம்மதிக்க வச்சிருக்கேன். சின்னதாக ஒரு வீடும் பார்த்தாச்சு. இன்னொன்று சொல்லட்டுமா, இது என் சொந்த வீடு. உங்கள் வீட்டுக்காரங்க உசந்த படிப்பு படிக்கணும் தான் என் மூத்த மகன் படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டு சம்பாதிக்க போனான். அதனால்தான் அவன் இன்னைக்கு நல்ல வேலையில் இல்லை. அவன் அப்படி விட்டு கொடுத்ததுக்கு பிரதியா இந்த வீட்டை நான் அவன் பேரில் எழுதி வச்சிருக்கிறேன். இது என்னோட சொந்த சம்பாத்தியம். அவனுக்கு மாதம் தலைக்கு 1000 ரூபா, மேனிக்கு 2 பேரும் வாடகை கொடுத்துருங்க. என்ன தெரிஞ்சிச்சா? இல்லை வேறு வீடு பார்த்துக்கிட்டு கிளம்புங்க. இரண்டு பெண்களும் வாயெடுத்து போனார்கள். பெரியவர் நகர்ந்தார். அக்கா, என்ன நாத்தமாம், கொஞ்சம் வந்து என்னன்னு பாருங்கவாம். அப்போ இது அவ வீடுன்னு ஒத்துக்கிறீங்க தானே அர்த்தம்? படித்த பொண்ணுங்களா இதுங்க? நியாயம் தெரியாதவங்க என்னத்தை படிச்சு கிழிச்சிச்சுங்களோ என்று அவர் முழுங்கியது அவர்கள் செவிகளில் தெளிவாகவே விழுந்தது. கண்ணகி விளக்கமாறு கையுமாக தன் அறைக்கு போனாள்.